அரசாங்கம் இவர்களை சும்மா ஆதரிக்காது என்பதை லூலி தெளிவாக உணர்ந்திருக்கிறான். அரசாங்கம் நமக்கு எதையும் இலவசமா செய்யாது. எல்லாத்துக்கும் சில நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஆய்வகத்துல கிடைக்கிற அந்த நேரமாற்ற ரகசியங்களையும் முடிவுகளையும் முதல்ல அவங்க பயன்பாட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற டீல் என்று விளக்குகிறான். வைன் இப்போது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். ஒரு பக்கம் பார்த்தா அரசுடன் அமைதியாக இணைந்து செயல்படுவதுதான் இப்போதைக்கு சிறந்த வழி. நாம இனி ரொம்ப வேகமா செயல்படாம நிதானமா கவனமா இருக்கணும். அப்பதான் நாம நினைக்கிற வெற்றியை படிப்படியா அடைய முடியும் என்று உறுதியாக கூறுகிறாள். அவள் தொடர்கிறாள். இந்த வழிமுறை மூலமா இந்த நாட்டுல நித்தியத்துவ கிளப் ஒரு நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். ரொம்ப குறைவான காலத்திலேயே நாம ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம். இனிமே நாம நம்மோட பாதுகாப்பு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. லூலி சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி மிக நிதானமாக சிந்திக்கிறான். அரசாங்கம் அவர்களின் இருப்பை அங்கீகரித்து விட்டது என்பது சாதாரணமான விஷயமல்ல. இது பரஸ்பர கண்காணிப்பு, ஒருவித பயம் மற்றும் லாபத்திற்கான பேராசை ஆகியவற்றால் உருவான ஒரு விசித்திரமான உடன்படிக்கை. இந்த ஒப்பந்தத்தின் விதிகளை இருதரப்பும் எப்போதும் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று அவன் தனக்குள் நினைத்துக் கொள்கிறான். அவனது முகத்தில் ஒரு வெற்றியின் புன்னகை படர்கிறது. இதுதான் அமரத்துவத்தை நோக்கிய உண்மையான பாதை என்று அவன் எண்ணும்போது அவனது கண்கள் மின்னுகின்றன. பின்னர் அங்கிருந்து அந்த தீவிரமான முகம் கொண்ட பெண்ணிடம் திரும்பி ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிக்கிறான். ஜாங் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவி, வேலையை தொடங்கலாம். அவன் அவளை பார்த்து ஒரு வக்கரமான உள்நோக்கம் கொண்ட சிரிப்பை சிரிக்கிறான். அந்த ஜாங் குடும்பம் யார்? அவர்களுக்கும் இந்த நேர வியாபாரத்திற்கும் என்ன தொடர்பு? லூலி சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குகிறான். நம்முடைய கிளப்பிற்கு இன்னும் செல்வாக்குமிக்க நபர்களை நாம் அழைக்க வேண்டும். ஆனா அந்த உயர்மட்ட அந்தஸ்தில் இருப்பவர்கள் அவ்வளவு எளிதில் ஒன்று கூட மாட்டார்கள். அதனால் நாம அவசரப்பட தேவையில்லை என்று தனக்குள் கணக்கு போடுகிறான். அவன் நிதானமாக எழுந்து கைகளை தன் முதுகுக்கு பின்னால் கட்டிக்கொண்டு மிகுந்த தன்னம்பிக்கையுடன் வைனை பார்க்கிறான். ஜாங் குடும்பத்திற்கு தகவல் தெரிவி. நம்முடைய முதல் கட்ட நடவடிக்கை தலைநகரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை முன்னெடுப்பதாக இருக்கட்டும் என்று கட்டளையிடுகிறான். வைன் தனது பாஸின் தீர்க்கமான பார்வையைக் கண்டு அவர் என்ன திட்டமிடுகிறார் என்பதை புரிந்து கொள்கிறாள். உண்மைதான் பாஸ், தலைநகரை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் சரியான முதல் படி. நான் இப்போதே அதற்கான திட்டத்தை தயார் செய்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்கிறாள். லூலி ஜாங் குடும்பத்தை பற்றி பேசி முடித்ததும் அங்கிருந்த டேங்கிடம் திரும்பி, உனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவாலான வேலை காத்திருக்கு என்று கூறுகிறார். இதை கேட்ட டேங் ஆச்சரியத்தில் புருவத்தை உயர்த்துகிறார். லூலி நிதானமாக எழுந்து நின்று அந்த அறையில் இருந்த அனைவரையும் உரத்த குரலில் பிரகடனம் செய்கிறார். நித்தியத்துவ கிளப்பின் வரலாற்றில் இன்று ஒரு புதிய பக்கம் தொடங்குகிறது. அவர்கள் கிளப்பின் முக்கிய ஆய்வக கட்டிடத்திற்கு செல்கின்றனர். அந்த கட்டிடம் மிகவும் எளிமையான ஆனால் பிரம்மாண்டமான தோற்றத்தை கொண்டிருந்தது. டேங்குக்கு பின்னால் அந்த நீளமான தாழ்வாரத்தில் நடந்து சென்ற லூலி, நான் இங்க வந்து ரொம்ப காலமாச்சு, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவே மாறிட்டாங்க என்று வேடிக்கையாக கூறுகிறார். அங்கிருந்த விஞ்ஞானிகள் லூலியின் பேச்சை கேட்டு சிரிக்கிறார்கள். எல்லாம் உங்களோட ஆதரவால தான் பாஸ், நீங்க கொடுத்த ஊக்கத்தினால தான் எங்களால இதெல்லாம் சாதிக்க முடிஞ்சது என்று நன்றியுடன் கூறுகிறார்கள். விஞ்ஞானிகள் உற்சாகமாக தொடர்ந்தனர். பாஸ், உங்களுடைய பொருளாதார ஆதரவு இருப்பதால் எங்களால் அதிநவீன உபகரணங்களை வாங்குவதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதனால்தான் எங்களால் இவ்வளவு வேகமாக செயல்பட முடிகிறது. லூலி மனதில் சிரித்துக் கொண்டார். நல்ல வேளை, நம்மிடம் போதுமான பணம் இருக்கிறது என்று நினைத்தபடி வெளியே இது மிகவும் அற்புதம் என்று பாராட்டினார். அவர்கள் டேங்கின் அலுவலக அறையை நோக்கி நடந்தார்கள். கதவு பிடியை பிடித்தபடி டேங் ஒரு ரகசியத்தை சொன்னார். பாஸ், கடந்த சில நாட்களாக நாம் சேகரித்த அந்த உயிரியல் மாதிரிகள் இப்போது கிளினிக்கல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இன்னும் சில மறுபரிசோதனைகளுக்கு பிறகு அது உங்களது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். அலுவலகத்திற்குள் நுழைந்த லூலி அந்த அறையின் புதிய அலங்காரத்தை பார்த்து வியந்தார். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கே, எனக்கும் இதே மாதிரி ஒன்னு வேணும் போல இருக்கே என்று வேடிக்கையாக குறிப்பிட்ட அவர் உடனே தன் கவனத்தை வேலையின் பக்கம் திருப்பினார். லூலி அந்த நவீன அலுவலகத்தை பார்த்து வியப்புடன் கூறுகிறான். டேங்க், உன்னுடைய அலுவலகம் பண்டைய சீன கலாச்சார பாணியில் இருக்கும் என்று நினைத்தேன். இவ்வளவு நவீனமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. டேங்க் சிரித்துக்கொண்டே தன் கையுறைகளை அணிந்து கொள்கிறான். நான் வழக்கமாக அலுவலகத்திற்குள் வருவதே இல்லை. எந்நேரமும் ஆய்வகத்தில்தான் இருப்பேன். அதனால்தான் இந்த அலங்காரத்தை பற்றி பெரிதாக கவலைப்படவில்லை என்று பதிலளிக்கிறான். லூலி வேடிக்கையாக தன் முகத்தில் கையை வைத்துக்கொண்டு, நீ என்னை புண்படுத்துகிறாய், அதாவது நான் உனக்கு அதிக வேலை கொடுக்கிறேன் என்று சொல்கிறாயா என்று சிரித்தபடி கேட்கிறான்.
திடீரென டேங்கின் குரல் மாறுகிறது. பாஸ், இங்கே வந்து இதை பாருங்கள் என்று அழைக்கிறான். லூலி கண்களை திறந்து பார்க்கும்போது டேங்கின் கையில் ஒரு சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கேப்சூல் இருக்கிறது. டேங்க் அந்த மாத்திரையை தூக்கி காட்டி பெருமையுடன் சொல்கிறான், நம்மளோட புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கிய முதல் வடிவம் இதுதான். டேங்க் அந்த சிவப்பு வெள்ளை மாத்திரையை லூலியின் கண்களுக்கு மிக அருகில் கொண்டு வந்து அதன் அதிர்ச்சியூட்டும் தன்மையை விளக்குகிறான். பாஸ், இந்த கேப்சூல் உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது, இதில் விஷத்தன்மையும் கிடையாது. ஆனால் இதில் இருக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது செரிமானமும் ஆகாது, கரையவும் செய்யாது. இது ஒருமுறை உட்கொள்ளப்பட்டால் வயிற்றின் சுவரில் அப்படியே ஒட்டிக்கொள்ளும். அறுவை சிகிச்சை செய்யாமல் இதை உடலில் இருந்து அகற்றவே முடியாது. லூலி அந்த சிறிய மாத்திரையை ஒருவித திருப்தியுடன் பார்க்கிறான். மிகவும் அற்புதம் என்று அவன் முணுமுணுக்கிறான். உண்மையான அதிசயம் இப்போதுதான் நிகழ்கிறது. அந்த கேப்சூலுக்குள் இருக்கும் இடம் முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. திடீரென அந்த மாத்திரை டேங்கின் கையில் இருந்து அத்தரத்தில் எழும்புகிறது. கருப்பு மற்றும் வெள்ளை நிற அலைகள் அதை சூழ்ந்து கொள்கின்றன. லூலி தனது காலத்தை மாற்றும் சக்தியை பயன்படுத்தி அந்த மாத்திரைக்குள் 5 மடங்கு கால நீட்டிப்பை செலுத்துகிறான். அந்த சிறிய கேப்சூல் லூலி மற்றும் டேங்கிற்கு மேலே அத்தரத்தில் மிதக்கிறது. அது இவ்வளவு பிரகாசமாக ஜொலிக்கிறது, அந்த ஒளியை தாங்க முடியாமல் டேங்க் தனது கண்களை மூடிக்கொள்கிறான். லூலி தனது கையை நீட்டி அந்த மாத்திரையை சுற்றியுள்ள வெளியை தனது சக்தியால் வளைக்கிறான். அவன் மனதுக்குள் கணக்கு போடுகிறான். 5 மடங்கு கால நீட்டிப்பின் உதவியுடன் இந்த மாத்திரையின் ஓட்டுக்குள் நான் வெளியை சுருட்டி வைத்துள்ளேன். இந்த வெளி மிகவும் சிறியதாக இருப்பதால் இது விரிவடையும் போது வெளியுலக காலத்தின் ஓட்டத்தை மிக வேகமாக உறிஞ்சிக்கொள்ளும். இறுதியில் அனைத்தும் சமநிலைக்கு திரும்பிவிடும். டேங்க் அந்த மாத்திரை ஜொலிப்பதை பார்த்து வியந்து நிற்கிறான். லூலிக்கு தன் சக்தியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. இந்த சிறிய மாத்திரைக்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஒரு விதியை அவர் அடக்கி வைத்துள்ளார். இது ஒரு மனிதனின் உடலுக்குள் சென்றால் அவர்களின் செல்கள் முதுமையடைவதை நிறுத்திவிட்டு காலத்தை சுத்தமாக உறைய வைத்துவிடும். அந்த ஜொலிக்கும் கேப்சூல் மெதுவாக கீழே இறங்கி லூலியின் உள்ளங்கையில் வந்தமர்கிறது. அதன் ஒளி மங்கினாலும் அதனுள் இருக்கும் சக்தி இன்னும் குறையவில்லை. லூலி சிந்திக்கிறான். பணம் மனிதர்களை வேலை செய்ய வைக்கும், ஆனால் ஆபத்து காலங்களில் அவர்களை காட்டிக் கொடுக்காமல் இருக்க வைக்காது. எனக்கு இன்னும் சில தந்திரங்கள் தேவை. அவன் தனது ஊழியர்கள் அனைவரும் வரிசையாக நின்று அந்த மாத்திரைகளை விழுங்குவதை மனக்கண்ணால் பார்க்கிறான். குறிப்பாக கிளப்பின் மிக முக்கியமான ரகசியங்களை அறிந்தவர்கள் மற்றும் தொலைதூர நாடுகளில் வர்த்தக ரகசியங்களை கையாளுபவர்கள் இந்த நச்சுத்தன்மையற்ற மாத்திரையை விழுங்கியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அவன் பிசினஸ் சூட் அணிந்த தனது ஊழியர்களை பார்க்கிறான். சாதாரண நேரங்களில் இவர்கள் நேர்மையாக தெரிவார்கள். ஆனால் இந்த மாத்திரை அவர்களின் உடலில் இருக்கும் வரை அவர்களால் கிளப்புக்கு துரோகம் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த மாத்திரைக்குள் இருக்கும் கால நீட்டிப்பை என்னால் ஒரு நொடியில் மாற்ற முடியும் என்று குரூரமாக எண்ணுகிறான். லூலி தனது கண்முன்னே ஒரு கற்பனை காட்சியை விரித்து பார்க்கிறான். ஒரு ஊழியரின் உடலில் இருக்கும் அந்த கேப்சூல் அமைதியாக நீல நிறத்தில் மின்னுகிறது. சாதாரண நேரங்களில் இது உடலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் அந்த ஊழியர் கிளப்புக்கு துரோகம் செய்ய நினைக்கும்போது திடீரென அந்த மனித உருவத்தினுள் இருக்கும் கேப்சூலின் ஒளி விரிவடைந்து அதன் நிறம் மாறத் தொடங்குகிறது. யாராவது துரோகம் செய்ய துணிந்தால் நான் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த கேப்சூலுக்குள் நான் சுருக்கி வைத்துள்ள கால இடைவெளியை ஒரு நொடியில் விரிவடைய செய்வேன் என்று குரூரமாக சிந்திக்கிறான். அந்த மனித உருவத்தினுள் இருக்கும் கேப்சூல் இப்போது ஒரு நட்சத்திரம் போல பிரகாசமாக ஜொலிக்கிறது. அதன் கொழிக்கதிர்கள் அந்த உருவத்தையே கிழித்து கொண்டு வெளிவருகின்றன. மிக குறுகிய காலத்தில் இந்த கேப்சூல் ஒரு தொடர் வினையை உண்டாக்கும். அது அந்த நபரை என்று லூலி முடிக்கிறான். இது ஒரு கொடிய விஷம் என்று லூலி முடித்தபோது டேங்க் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். ஆனால் லூலி அதை பற்றி கவலைப்படாமல் கைகளை தன் பாக்கெட்டுக்குள் நுழைத்துக்கொண்டு ஒரு வக்கிரமான புன்னகையுடன் சொன்னார், சரி டேங்க், என்னுடைய அந்த 3 புதிய உதவியாளர்களை நான் இப்போதே சந்திக்க விரும்புகிறேன். அவர்கள் மூவரும் ஒரு தனி அறையில் காத்திருந்தார்கள். முதல் நபர் மருத்துவ உடை மற்றும் கண்ணாடி அணிந்த ஒரு ஆண். அவர் முகம் பயத்தால் வெடிரி போய் ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போவதை உணர்ந்து பதற்றத்தில் இருந்தார். இரண்டாவது நபர் ஒரு இளம் பெண். மருத்துவ அங்கியை அணிந்தபடி கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருந்தாள். மூன்றாவது நபர் இன்னொருவர். அவர் எதையும் சட்டை செய்யாமல் தலையை ஒரு புறமாக திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தார். லூலி நிதானமாக அறைக்குள் நுழைந்தார். அங்கே இருந்தவர்களின் முகத்தை பார்த்துவிட்டு, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த ஆய்வகம் மற்ற சாதாரண லேபுகளை விட எப்படி வித்தியாசமானதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்று மர்மமாகச் சொன்னார். சாம்பல் நிற சூட்டணிந்த அந்த மனிதரின் காலடி சத்தம் அறையெங்கும் எதிரொலித்தது. லூலி தனது உதவியாளர்களை பார்த்து நிதானமாக தொடர்ந்தார். உங்களுக்கு இன்னும் என் மேல பல சந்தேகங்கள் இருக்கலாம். குறிப்பா நான் யார், என்னோட உண்மையான அடையாளம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். லூலியை தொடர்ந்து டேங் அறைக்குள் நுழைந்தார்.
அவர் தனது ஊழியர்களை மிகுந்த தன்னம்பிக்கையுடன் ஏறிட்டபடி லூலியின் அருகில் வந்து நின்றார். அவர்கள் இருவரும் அந்த காஃபி டேபிளுக்கு முன்னால் அமர்ந்திருந்த அந்த 3 உதவியாளர்களுக்கு நேரெதிரே நின்றனர். அப்போது அந்த பெண் உதவியாளர் மிகுந்த உற்சாகத்துடன் சிந்திக்கத் தொடங்கினாள். இத்தனை காலமா எனக்குள்ள இருந்த அத்தனை சந்தேகங்களையும் அவர் இவ்வளவு ஓப்பனா, எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாம ஒத்துக்கிறாரே என்று வியந்தாள். லூலி தனது ரகசியங்களை இவ்வளவு வெளிப்படையாக பேசுவார் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளது கண்கள் லூலியின் அமைதியான முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. அந்த பெண் உதவியாளர் லூலியையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதுக்குள் பழைய நினைவுகள் ஓடின. இந்த அறிமுகமில்லாத ஆய்வகத்தை பற்றியும், இங்கிருந்து எப்படி இவ்வளவு நம்ப முடியாத, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட திட்டங்கள் உருவாகின்றன என்பதை பற்றியும் நான் ஏற்கனவே ரகசியமாக விவாதித்திருக்கிறேன். ஆனால் இன்றுதான் அதற்கான விடை கிடைக்கப் போகிறது என்று அவள் ஆவலோடு எண்ணினாள். அருகிலிருந்த மற்ற 2 ஆண்களும் மிகவும் கவனமாக லூலியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது அந்த முதிய விஞ்ஞானியான டேங் ஒரு திருப்தியான புன்னகையுடன் தன் உதவியாளர்களை பார்த்தார். லூலி தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு மிகவும் நிதானமாக பேசத் தொடங்கினார். டேங் சொன்னது உண்மைதான், நான் தான் அந்த லூலி என்று தனது அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். பின்னர் அவர் தொடர்ந்தார், இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். இதுவரை நீங்கள் பார்த்தது வெறும் ஆரம்பம்தான். இனிமேல் நீங்கள் எல்லாவற்றையும் பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் நீங்கள் செய்யப்போகும் வேலை சாதாரணமானதல்ல. லூலி மிகவும் எச்சரிக்கையுடன் பேசத் தொடங்குகிறான். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை தீர்மானிக்க வேண்டிய தருணம் இது என்று அவன் கூறும்போது அங்கிருந்தவர்களின் முகத்தில் ஒருவித நடுக்கம், அலாம் பரவுகிறது. லூலி மெதுவாக தனது உள்ளங்கையை விரித்து காட்டுகிறான். அதில் அந்த 3 சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கேப்சியூல்கள் ஜொலிக்கின்றன. என்னிடத்தில் 3 மாத்திரைகள் உள்ளன. நீங்கள் இதை விழுங்கலாம் அல்லது இப்போதே மறுக்கலாம். தேர்வு உங்களுடையது என்று லூலி நிதானமாக கூறுகிறார். ஊழியர்கள் மூச்சடைத்து போய் அவன் பேசுவதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். லூலி ஒரு திருப்தியான புன்னகையுடன் தொடர்கிறான். இந்த ஆய்வகத்திற்கு துரோகம் செய்யும் எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் இந்த மாத்திரைகளால் உங்கள் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. இது முற்றிலும் பாதுகாப்பானது. இயற்கையாகவே யாருடைய சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்துவது என் நோக்கமல்ல. ஆனால் இந்த கேப்சூல்கள் மூலம் யாருடைய சுதந்திரத்தையும் பறிப்பது என் நோக்கமல்ல. ஆனால் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த எனக்கு ஒரு கேரண்டி தேவை என்று லூலி மிகவும் கண்டிப்பான குரலில் கூறுகிறார். லூலி தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு அங்கிருந்தவர்களின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து அந்த அதிர்ச்சியான உண்மையை உடைக்கிறார். இந்த ஆய்வகத்திற்கு எதிராகவோ அல்லது செய்யக்கூடாத காரியத்தையோ நீங்கள் செய்தால் உங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த நீல நிற கேப்சூல் ஒரு நொடியில் கொடிய விஷமாக மாறிவிடும். இதை கேட்டதும் அங்கிருந்த 3 உதவியாளர்களும் நிலை குலைந்து போகிறார்கள். அவர்கள் கண்கள் பயத்தில் விரிய லூலியை ஒரு அரக்கனைப் போல பார்க்கிறார்கள். ஆனால் லூலி ஒரு மெல்லிய புன்னகையுடன் தொடர்கிறார். பயம் வேண்டாம். இந்த கேப்சூலை தேர்ந்தெடுத்து என் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு உடனடியாக சம்பளம் 2 மடங்காக உயர்த்தப்படும். அது மட்டுமல்லாமல் லூலி தனது சலுகைகளை அடுக்கிக் கொண்டே போகிறார். இந்த கேப்சூலை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சம்பள உயர்வு மட்டுமல்ல, நமது ஆய்வகத்தின் அதிகாரப்பூர்வ பேச்சாளராக மாறி நமது பிரம்மாண்டமான திட்டங்களின் முடிவுகளை உலகிற்கு அறிவிக்கும் கௌரவமும் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு ஸ்கை ஏஜ் பயாலாஜிக்கல் அமைப்பில் சேரும் உரிமை வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார். லூலியின் பார்வை இப்போது மிகவும் தீவிரமாக மாறுகிறது. ஆனால் என்று அவர் குரலை தாழ்த்துகிறார். யார் இந்த கேப்சூலை விழுங்க மறுக்கிறார்களோ அவர்களால் இனி இந்த முக்கிய ஆய்வகத்தில் பணியாற்ற முடியாது. அவர்கள் வெறும் சாதாரண ஆராய்ச்சி மையத்தின் கீழ்நிலை வேலைகளுக்கு மாற்றப்படுவார்கள். அவர்கள் கண்ட ரகசியங்கள் எல்லாம் அங்கேயே புதைக்கப்பட வேண்டும். அருகில் நின்றபடி டேங் லூலியின் ஒவ்வொரு வார்த்தையையும் ரசித்து சிரிக்கிறார். லூலி போன்ற ஒரு அந்தஸ்தில் உள்ளவர் வெறும் பணத்தை காட்டி மட்டும் யாரையும் பணி வைக்க தேவையில்லை. ஆனால் அவர் மனித மனங்களின் ஆசையை தூண்டி அவர்களை தானாக முன்வர வைக்கிறார் என்பதை டேங் உணர்கிறார். லூலி அந்த புதிய உதவியாளர்களை பார்த்து மிகவும் தந்திரமாக பேசுகிறார். ஒரு விஞ்ஞானி தனது வருங்கால ஆராய்ச்சி திட்டங்கள் அனைத்திற்கும் தனியுரிமை பெற்றிருப்பது என்பது இன்றைய சூழலில் சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் நீங்கள் இந்த கேப்சூலை விழுங்கினால் இந்த ஆய்வகத்தில் உருவாகும் ஒவ்வொரு புதிய மருந்து, ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் உங்களுடைய பெயரிலேயே உலகிற்கு அறிவிக்கப்படும். இந்த அறிவிப்பை கேட்டதும் ஊழியர்கள் அதிர்ச்சியில் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். லூலி புன்னகைப்படத் தொடர்கிறார். இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கப் போகும் புகழ் கற்பனை செய்ய முடியாதது. உலகத்தின் தலைசிறந்த மேதைகளான ஐன்ஸ்டீன் அல்லது நியூட்டன் போன்றவர்களுக்கு இணையாக உங்கள் பெயரும் வரலாற்றில் இடம்பெறும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மறுப்பது எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் மிக கடினமான விஷயம். லூலி தனது உள்ளங்கையில் இருந்த அந்த கேப்சூலை இன்னும் சற்று முன்னால் நீட்டி
மற்றவர்கள் ஏற்கனவே தங்கள் முடிவை அடைந்துவிட்டனர். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்கிறார். மற்றவர்கள் முடிவெடுத்துவிட்ட நிலையில் டாக்டர் ஜூ மட்டும் மிகுந்த மனப்போராட்டத்தில் இருக்கிறார். அவர் தரையில் குந்தியபடி இருண்ட முகத்துடன் யோசிக்கிறார். நான் இங்கே வந்தது சம்பள உயர்வுக்காகத்தான். ஆனால் இப்படி ஒரு விசித்திரமான சூழலை சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. இது மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது என்று தனக்குள் முணுமுணுக்கிறார். அவர் லூலியை உற்று பார்க்கிறார். அவரது புருவங்கள் சுருங்கி முகம் பதற்றத்தில் இறுகி காணப்படுகிறது. ஒரு மாத்திரை எப்படி துரோகம் செய்யும்போது மட்டும் விஷமாக மாற முடியும்? இந்த உலகில் இப்படி ஒரு தொழில்நுட்பம் சாத்தியமா? இதில் ஏதோ ஒரு பெரிய சதி ஒளிந்திருக்கிறது என்று அவர் மூளை எச்சரிக்கிறது. டாக்டர் ஜூவின் இந்த தீவிரமான குழப்பத்தை பார்த்த லூலி கண்களை மூடி ஒரு அகலமான புன்னகையை சிந்துகிறார். அவர் மிகவும் நிதானமாக, டாக்டர் ஜூ, இந்த உலகத்துல நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ரொம்ப குறைவு. அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்கு என்று சொல்லத் தொடங்குகிறார். டாக்டர் ஜூவின் சந்தேகத்தை கண்ட லூலி முதலில் புன்னகைத்தாலும் சட்டென்று அவரது முகம் மாறுகிறது. லூலியின் மனதிற்குள் ஒரு குரூரமான எண்ணம் ஓடுகிறது. இந்த உதவியாளர்களையே நமது முதல் பரிசோதனை பொருளாக மாற்றினால் என்ன என்று லூலி மனதிற்குள் எண்ணுகிறார். லூலியை பொறுத்தவரை அவரிடம் இருக்கும் அறிவும் திறமையும் இருக்கும் வரை ஆட்களுக்கு பஞ்சம் இருக்காது என்று அவர் நம்புகிறார். லூலி முகத்தை சுளித்துக்கொண்டு டாக்டர் ஜூ என்று அதிகாரத்தோடு அழைக்கிறார். டாக்டர் ஜூ தனது விரல்களை பிசைந்தபடி மிகவும் தாழ்மையுடன் பேசத் தொடங்குகிறார். அவர் தனது தலையை குனிந்து கொண்டு கண்களை மூடியபடி மன்னிப்பு கேட்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள் பாஸ். நான் இங்கே வந்தது நேர்மையான வழியில் பணம் சம்பாதித்து என் குடும்பத்தை காப்பாற்றத்தான். ஆனால் என்று இழுக்கிறார். அவர் தொடர்ந்து கூறுகிறார், என் குடும்பத்திற்கு நான் தேவை. விஸ்வாசம் என்ற பெயரில் என் உயிருக்கு உத்தரவாதமில்லாத இந்த ஆபத்தான விளையாட்டில் என்னால் பங்கெடுக்க முடியாது. நான் ஒரு சாதாரண வாழ்க்கையையே விரும்புகிறேன் என்று தனது முடிவை மிகவும் தெளிவாகவும் பயத்துடனும் முன்வைக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக இந்த வாய்ப்பை ஏற்கும் அளவிற்கான லட்சியமோ அல்லது துணிச்சலோ என்னிடம் இல்லை என்று டாக்டர் ஜூ தனது முடிவை உறுதியாக கூறினார். இதை கேட்ட டேங் திகைத்து போய் நம்ப முடியாத கண்களுடன் அவரை பார்த்தார். டேங்குக்கு தெரியும், லூலி கொடுக்கும் இந்த வாய்ப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. அதை ஒருவர் மறுப்பார் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. டாக்டர் ஜூ ஒரு மெல்லிய புன்னகையுடன் பேராசிரியரை பார்த்து, உங்களை ஏமாற்றியதற்கு வருந்துகிறேன் என்று கூறிவிட்டு லூலியை நோக்கி திரும்பினார். மிஸ்டர் லூலி, நான் தொடர்ந்து இந்த ஆய்வகத்தில் மட்டும் பணியாற்ற அனுமதி உண்டா என்று பணிவுடன் கேட்டார். லூலியின் முகம் சட்டென்று கடுகடுவென மாறியது. அவர் தனது உள்ளங்கையில் இருந்த அந்த கேப்சூலை ஆத்திரத்துடன் பலமாக பிசைந்தார். அவரது கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஆனால் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல டாக்டர் ஜூ, நீங்கள் இங்கே தொடர்ந்து பணியாற்றலாம் என்று பதிலளித்தார். இருந்தபோதிலும் லூலி இதை கூறிய விதம் அங்கிருந்தவர்களுக்கு ஒருவித அச்சத்தையே தந்தது.